welcome to the channel. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாளையக்காரர்களில் ஒருவராக பூலித்தேவர் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ரிப்பீட்டடாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாளையக்காரங்களோ குறுநில மன்னர்கள். அவங்க 200 வருஷமாக இந்தியாவில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பிரிட்டிஷால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? சரி வாங்க சொல்கிறேன். ஆற்காடு நவாப் கர்நாடகா போரில் ஈடுபட்டிருந்தார். அதுக்கு ஏற்பட்ட செலவுக்கெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கியிருந்தார். அவரால் அந்த கடனை திரும்ப தர முடியல. அதனால் அவங்களுக்கு கீழே இருந்த குறுநில மன்னர்களான தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்ய அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட கொடுத்தாங்க. 60 தலைமுறையாக நிலத்தின் மீது கொண்ட உரிமையை வச்சு பல பாளையக்காரர்கள் கம்பெனி அதிகாரிகளுக்கு வரி தரத்துக்கு மறுத்தாங்க. கம்பெனியோட அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரங்களை கிளர்ச்சியாளர்கள்னு சொன்னாங்க. மட்டும் இல்லாமல் நாட்டோட அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் அவர்கள் பங்கம் விளைவிப்பார்கள் என்று குற்றம் சுமத்தினாங்க. இதுதான் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்க உருவாக்குச்சு. இப்படி கம்பெனியோட அதிகாரத்தை ஏற்காம வரி கொடுக்காம மறுத்த பாளையக்காரர்களில் ஒருவரான பூலித்தேவர் பற்றி பார்க்கலாம். இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1755 1767 வரைக்கும் குறிப்பிடுறாங்க. இந்த பீரியட்ல கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியோட படை ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு 1755 மார்ச் மாதம் மாபுஸ் கான், அதாவது ஆற்காடு நவாபோட சகோதரர், திருநெல்வேலிக்கு போறாரு. மதுரை எளிமையாக அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் பூலித்தேவர் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்தார். அவர்கிட்டேருந்து வரி வாங்கிட்டு வரதுக்காக தான் கர்னல் ஹெரானை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அனுப்புனாங்க. பட் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களே பூலித்தேவர் தான் அதிக செல்வாக்கு பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கர்னல் ஹெரானுக்கு பீரங்கியோட தேவையும் துணைக்கள பொருட்களோட தேவையும் இருந்துச்சு. படை வீரர்களுக்கு ஊதியம் தர வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. இந்த காரணத்தினால ஹெரான் தன்னுடைய திட்டத்தை கைவிட்டுட்டு மதுரைக்கு திரும்பி போயிடுறாரு. இதனால கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு பணி நீக்கமும் செஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமயா, நபிகான் கத்தாக் அப்படின்ற 3 பத்தானி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிக்கிறாங்க. அவங்க ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்திக்கிறாரு. மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துறாரு. இதுல சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் சேரல, உழவர் பாளையங்கள் யாவும் ஆதரிச்சாங்க. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இந்த கூட்டமைப்புல இணையவில்லை. இது போக ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவு கிடைக்குது. பூலித்தேவர் மைசூர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவை பெற முயல்றாரு. ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலினால பூலித்தேவருக்கு உதவ முடியல. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க.